எவ்வளோ மலேசியன் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க ரஃபா? ஃபில்ம் மேக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா ஒரு கொஞ்சம் ஒரு 50 பேராவது இருப்பாங்க. 50 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் வருமா? எவரேஜாக ஒரு 10ன்னு சொல்லலாம். 10 படம் சொல்லலாம். அண்ட் இது எல்லாமே ஜகாட் மாதிரி இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ். இண்டிபெண்டாக எஸ், எல்லாரும் இண்டிபெண்டாக செய்வாங்க. பட் அதோடைய சாயல் வேறு மாதிரி இருக்கும். பட் இண்டிபெண்ட் தான். அது பட்ஜெட் ஒன்று எடுத்துக்கிட்டோமா எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஸ்டூடியோக்கு வெளியே தான் வேலை செய்கிறாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக பண்ணால் கூட அது ஸ்டூடியோக்கு வெளியே பிகர் ஸ்டூடியோ ஃபண்ட் பண்ணாத எல்லாம் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய படங்கள் தான். ஸோ இப்போ மலேசியன் தமிழர்கள் முக்காசி தமிழ்நாட்டில் பண்ணுற தமிழ் படங்களை பார்க்குறாங்கன்னா அந்த படங்களுக்கு நீங்கள் பண்ணுற படங்களுக்கு ஹூஸ் த டார்கெட் ஆடியன்ஸ்? நம்ம அவங்களையும் தான் டார்கெட் பண்ணுறோம். அதாவது அவங்களும் பார்க்குறாங்க தான், அப்படி இல்லைன்னு பார்க்கலன்னு கிடையாது. பட் என்னன்னா அது ஒரு 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 விரிவாக அடையலை. இப்போ லெட்ஸே மலேசியாவில் ஒரு 3 மில்லியன் தமிழர்கள் இருக்காங்கன்னா ப்ராபப்ளி அதில் நம்ம டேப் பண்ணது ப்ராபப்ளி ஒரு 30,000 பேர் பார்த்துருந்தாங்க. இப்போ ஸ்லோலி ஒரு 100,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது கொஞ்சம் அந்த 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 ஜோன் பெருசாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் ஸ்லோலி இப்போ ஒரு பெரிய படம் லெட்ஸே ரஜினிகாந்த் படம் மலேசியாவுக்கு வந்துச்சுன்னா 3 மில்லியன் பாப்புலேஷனில் 1 மில்லியன் பாப்புலேஷனாவது போய் பார்த்துருவாங்க. அதில் இப்போதைக்கு மலேசியா படங்கள் 30,000லேருந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க. இது ஸ்லோலி ஒரு ஒரு குவார்ட்டர் மேபி 250,000 ஸ்லோலி அப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.